சிறை மூவியோட ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது என்னோட செகண்ட் டைம் இந்த மூவி நான் வாட்ச் பண்ணுறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா இல்லை எல்லோரும் சொல்கிற அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த சீனில் ஸ்டார்ட் ஆன இந்த மூவி வந்து பார்த்துட்டிங்கன்னா மூவியோட எண்டு வரைக்குமே உங்களை ஒரு பீக்லேயே வச்சுருக்கும். அதாவது அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு சில கெஸ்ஸஸ் இருந்தாலும் நீங்கள் எண்ட் ஆஃப் த மூவி வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதனால இந்த மூவி நான் செகண்ட் டைம் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா படத்தில் வந்த கேரக்டர்ஸ், அதாவது சூஸ் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே அப்படி நடிச்சிருக்காங்கல்ல கண்டிப்பாக வாழ்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க யாருன்னு தெரியாது, இவங்களோட கேரக்டர் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு போலீஸு அவர் எப்படி இருக்கார், அவங்க கூட வர 2 பேர் எப்படிலாம் இருக்காங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களும் உங்களை நல்லா டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர இன்ட்ரடியூஸ் ஆகிற ஹீரோயின்ஸு அவங்கள சுற்றி இருக்கிற அவங்களோட ஃபேமிலிஸு, அதில் வர்ற மெம்பர்ஸு எல்லாருமே உங்களுக்கு ரியல் டைமில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுப்பாங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே அவங்களோட 100 இல்லை 200% கொடுத்துருக்காங்க. டைரக்டரும் நல்லா கரெக்டாக வேலை வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்த்த தேட்ரு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு இருக்க ஸ்ரீசக்தி சினிமாஸில் பார்த்தேன். அதாவது பழைய அபிராமி தேட்ரு. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தது ஸ்க்ரீன் 5. இதில் ஒரே ஒரு சின்ன ஃபீட்பேக் என்னென்னா ஸ்க்ரீன் வந்து நல்லாவே வைப்ரேட் ஆகுது. அதாவது நான் ஒரு சீனோட கிளிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்ல ஒரு சவுண்ட் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனே நல்லா வைப்ரேட் ஆகுது. அது ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவா இல்லை வேறு என்னன்னு தெரில. பட் இது அப்கமிங் இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப தூரத்தில் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் முன்னாடி இன்பிட்வீன் இருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு சீன்லேயுமே அது வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தோட மியூசிக். ஸோ அதில் சாங்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. எல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் அந்த படத்தோட ட்ரெய்லர் கூட பார்க்கல. ஃபஸ்ட் டைம் நியூ இயர் அன்றைக்கி பார்த்தேன். கோயம்புத்தூரில் ஒரு தேட்டரில் பார்த்தேன். அந்தளவுக்கு இல்லை, மீன்ஸ் அந்த மெயின்டெனன்ஸும் இல்லை. இத்தனைக்கும் அந்த அன்றைக்கி லீவு நாள், எல்லாருமே வருவாங்க. மத்தியான ஷோ, ஏசியோட போடல, ஃபேனு லைட்டு எதுவுமே இல்லை அந்த தேட்டரில். இத்தனைக்கும் அது ஒரு மல்டிப்ளெக்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் மறுபடியும் இன்னொருக்கா பார்க்கலாம் பெட்டரா அப்படிங்கிறனால தான் இங்கே ட்ரை பண்ணேன். ஒரு நார்மலான ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸு ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களை 200% ஃபுல்ஃபில் பண்ணிடும். இல்லை நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு வர்றீங்க, இவங்களோட பேக்ரவுண்ட்லாம் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் படத்தில் வந்து உட்காந்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா படத்துக்குள்ளே தான் இருப்பீங்க. படம் முடிஞ்சுமே இதில் வர ஒரு சில கேரக்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெமரிஸை கொடுக்கும். இன்பிட்வீனில் வர ஒரு சில சீன்ஸும் உங்களோட 90s கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக மியூசிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ உங்களோட ஃபீட்பேக்